வேதங்களை எல்லாம் கரைத்து குடித்த பண்டிதர் ஒருவர் வாதம் செய்வதற்காக கிருஷ்ணதேவராயர் அரசவைக்கு வந்து இருந்தார். அவர் கற்காத சாஸ்திரங்கள் கிடையாது. ஆகவே அவர் செல்லும் இடங்களில் எல்லாம் அவரை வெற்றி வாகை சூடி வந்தார். அவரை எதிர்கொள்ள அரசவையிலுள்ள பண்டிதர்கள் அனைவரும் நடுங்கினர். விவாதத்துக்கு முன்னமே ஓடி ஒளிந்து கொண்டனர். அரசருக்கு அந்த பண்டிதரை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது தெரியவில்லை. அரசர் தெனாலிராமனின் உதவியை நாடினார். தெனாலிராமனோ கொஞ்சமும் பயப்படலை. அரசரே, கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிந்த வரையில் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் எனும் சாஸ்திரம் தெரிந்தவன் நான் ஒருவன் மட்டுமே. அதனால் அந்த சாஸ்திரம் கூறும் உண்மைகளை எடுத்து கூறி நானே வெற்றி வாகை சூடுவேன் என மார்பை நிமித்தி காட்டி பேசினார். வேதாந்த பண்டிதரும் என்னவோ ஏதோ என்று தடுமாற்றத்துடன் சபையில் ஆஜரானார். தெனாலிராமனோ மிக பெரிய சோடுகட்டு ஒன்றை துணியால் போர்த்தி அலங்கரித்து அந்த கட்டுக்கு மாலையும் போட்டு சிறிய பல்லக்கு ஒன்றில் எடுத்து வர செய்தார். அதை பார்த்த பண்டிதர் மேலும் நடுங்கி போய்விட்டார். இப்படி ஒரு சாஸ்திரமா? அதுவும் இவ்வளவு பெரியதா? கேள்விப்பட்டதே இல்லையே என தடுமாறி போனார். தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயம் அவருக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் அவர் பணிவுடன் அரசர்கிட்ட விண்ணப்பித்து, அரசர் அவர்களே, எனது குருநாதர் கற்றுத்தந்த சாஸ்திரங்களில் இந்த சாஸ்திரம் இடம்பெறவில்லை. நான் கற்றது வெறும் கைமண் அளவே. நான் கற்காதது உலகளவு என தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விவாதம் செய்யாமல் தப்பி ஓடிவிட்டார். அரசருக்கும் அது மிகுந்த அதிசயமாக இருந்தது. அசகாய சூரனான அந்த பண்டிதரே கற்றிராத அத்தகைய சாஸ்திரத்தை கற்றறிந்த தெனாலிராமன் மீது மிகுந்த மரியாதையை ஏற்படுத்தியது. அத்தகைய விசேடமான அந்த சுவடிகளை பார்வையிடவும் அரசர் ஆசைப்பட்டார். தெனாலிராமன் பல்லக்கில் இருந்த சுவடை இறக்கி அதில் பொருத்தப்பட்டிருந்த துணியும் நீக்கி காட்டினார். அங்கே காய்ந்து போன எள் கருக்குகள், அதாவது எள்ளு செடி, எருமை மாட்டாய் கட்டக்கூடிய கயிற்றினால் கட்டப்பட்டிருந்தது. திலகாஷ்டம் என்பது எள் கருக்கை, மகிஷ பந்தனம் என்பது எருமை மாட்டை கட்டும் கயிறு. இதை அவர் இணைத்து சாஸ்திரம் என பெயரிட்டு திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று தெனாலிராமன் சொன்னார். வேத சாஸ்திரங்கள் எண்ணிக்கையில் அடங்காமல் பெருகிவிட்ட காரணத்தினால்தான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று கூட ஒரு சாஸ்திரம் இருக்குமோ என அந்த பண்டிதர் எண்ணி ஓடியதில் தப்பில்லை. சாஸ்திரங்கள் என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். உபநிஷத்துகள், பிரம்மசூத்திரங்கள் எத்தனை வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். இவை அனைத்தும் கூறும் ஒட்டுமொத்தமான உண்மை ஒன்றே ஒன்றுதான். நமது நிஜ சொரூபம், ஆன்மஸ்வரூபம். அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதுதான் வேதங்கள் அனைத்தும் நமக்கு கூறும் ஒரே உண்மை, மாபெரும் உண்மை.